இன்று மார்கழி 9ஆம் நாள். மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவெம்பாவையிலிருந்து பாடல் 9 மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் பார்க்கலாம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. கோடி வருடங்களுக்கும் மேற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவரே, இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே, பழமைக்கெல்லாம் பழமையானவரே, புதுமைக்கெல்லாம் புதுமையானவரே அப்படின்னு சொல்றார். உன்னை பிராணனாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ் பணிவோம், அங்கு அவர்க்கே பாங்காவோம். உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியவர்களுக்கு மட்டுமே பணிவோம், அவர்களுக்கு நாங்கள் தொண்டு செய்வோம். அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். உன்மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வர வேண்டும். அவர்களிடும் கட்டளைகள் எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம். கணவனுக்கு அடிமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிவன் அடியாரும் சிவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற பொருள்ல தான் அவர் எழுதியிருக்காரு. இன்ன வகையே எமக்கு எம்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோமேலோர் எம்பாவாய். இந்த பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தா நாங்கள் இந்த உலகத்தில் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வோம். ஒழுக்க சீலராகவும் பக்திமானாகவும் கணவன் மனைவி இருவருமே இருந்துட்டா அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பாடலோட உட்கருத்து. இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. உன்னை பிராணனாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ் பணிவோம், அங்கு அவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எம்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். மார்கழியில் அதிகாலை எழுந்து அந்த சிவனை தொழுது நாம் பக்தி செய்வோம், முக்தி பெறுவோம். ஓம் நம சிவாய.